செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நீங்க நல்லா இருக்கன்னு நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகள்லாம் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கன்னு நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகள்லாம் வாழ்வு முன்னேற. தண்ணிய பாரியா எவ்வளவு வேஸ்ட் ஆகுது. நாட்டுல ஜனங்க குடிக்க தண்ணி இல்லாம அவஸ்தைப்படுறாங்க. நீ அரை மணி நேரமா குளிக்கிறிய? உனக்கா குளம் கட்டி வச்சுக்குது. எந்திரியா. நாலு நாளா சாப்பாடு கிடைக்கலையே, என்ன செய்யறது? அட போடா, கார்பரேஷன் குளம் இருக்கிற வரைக்கும் சாப்பாடு என்ன சாப்பாடு? அடிப்போம். அப்பா, 4 கல்யாண வீட்டுல விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இன்னைக்கு இது போதும். என்ன தம்பி, இன்னைக்கு சாப்பாடே இதுதானா? இன்னைக்கா? என்னைக்கு இதுதான். அப்படியா? ஆமா, காசு உள்ளவன் காரை பெட்ரோல் பங்க்ல நிறுத்தி டேங்க ஃபுல் பண்ணிட்டு ஊரெல்லாம் சுத்துவான். நான் இந்த பைப்படியில இந்த டேங்க ஃபுல் பண்ணிட்டு ஊரெல்லாம் சுத்துறேன். எப்படி? அப்ப நானும் பெட்ரோல் போட்டுட்டுமா? நீ நம்ம கத்தானா? குடி குடி குடி, நல்லா குடி. என்னது இந்த குடி குடிக்கிற? வயித்துல தண்ணி டேங்க் வச்சிருக்காளா? அம்மாடி, அக்கா எத்தனை நாள்? ஒண்ணும் ஜாஸ்தி இல்ல, சும்மா 5 நாள் தான். அப்பா, நான் பரவாயில்ல, 4 நாள் தான். உன் பேர் என்ன? விஜய். உன் பேரு? ரேகா. உன் சொந்த ஊர் எது? என் குடும்பத்துக்கு சொந்தமா அரக்காணி நிலம் கூட கிடையாது. சொந்தமா எப்படி ஊர் இருக்க முடியும்? அது இல்ல, நீ பிறந்த ஊர் எதுன்னு கேட்டேன். ஓ, அதுவா? மதுரை. அந்த காலத்துல சங்கம் வளர்த்த மதுரை என்ன வளர்க்க மாட்டேன்னுச்சு, நான் வந்துட்டேன். ஆமா, உன் சொந்த ஊர் சொல்லலையே? தஞ்சாவூர். சோழ நாடு சோறு உடைத்ததுன்னு நான் 2ஆவதுல படிச்சிருக்கேன். அது முன்ன சோழன் இருக்கும்போது. இப்ப போய் கேட்டா பல்லுடைத்து. விஜய், இந்த ஹோட்டல்ல ஏதாவது வேலை கேட்டு பாப்போமா? நமக்கெல்லாம் என்ன வேலை கொடுக்க போறான் அந்த ஹோட்டலுக்காரன்? அட, நான் ஏதோ கூட்டி பெருக்கிற வேலை, நீ பெஞ்ச் துடைக்கிற வேலை. இதுக்கு என்ன MA BA படிக்கணும்? புரியாதபடி பேசாத. இப்ப அந்த வேலையில உள்ளவங்க எல்லாம் அந்த படி படிச்சவங்க தான். சரி, கேட்டு பாப்போம். கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லன்னா வந்துருவோம். வா. வணக்கம் சார். ஐயா, எங்களுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க. ஆமா சார், நாங்க 2 பேரும் யாரும் இல்லாத அனாதைங்க. 2 பேருக்கு நல்லா பசிக்குதா? ஆமா சார், சாப்பிட்டு 4-5 நாள் ஆச்சு. அதான் ஹோட்டலா பார்த்து வேலைக்கு வந்திருக்கீங்க, நல்லா திங்கலான்னு. கொஞ்சம் வயிறு நிறைஞ்சிட்டா போதும், வெளியே உட்காந்து கொடியை பிடிச்சிருவீங்களே. சார், எங்களை பாருங்க சார், கொடி பிடிக்கிற வயசா இது. சார், நாங்க உங்க பிள்ளைங்க மாதிரி இல்ல. என் பிள்ளைங்க ஏன் இப்படி அனாதையா சுத்துது? கோச்சுக்காதீங்க சார். திடீர்னு பொட்டுன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. போயிட்டா இவரெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, தூக்கிடுவாங்க. மரியாதையா 2 பேரும் இந்த இடத்த விட்டு போறீங்களா, இல்ல வெந்நீர் எடுத்து ஊத்தவா? வெந்நீரை ஊத்தாம பாதாங்கிற ஊத்த போறேன். என்ன உட்காரியா? உன் கடையில வேலை செய்யறத விட ரோட்ல காகிதம் பொறுக்கலாம். ஒரு நாளைக்கு 5 ரூபீஸ் கிடைக்கும். இதாப்பா 4 இட்லி வடகரி கட்டு. அட, அது எதுக்கு வாங்குற? ஊசி போன வடகரி. ஊசி போன வடகரியா? உன் ஹோட்டல்ல ஒண்ணுமே வேண்டாப்பா. ஐயோ ரேகா, இந்த ஹோட்டல்ல வேலை கேட்டு பாப்போமா? வேண்டாம், இங்க வேற ஒரு ஐடியா பண்ண போறேன். என்ன பண்ண போற? அங்க படிச்சு பாரு. இங்கு டபரா செட்டு திருடுவோரை பிடித்து கொடுப்பவர்களுக்கு 5 ரூபாய் இனாம் கொடுக்கப்படும். பாருடா, இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சேன்னா நமக்கு 5 ரூபாய் கிடைக்கும். நான் என்ன செய்யணும்? நேரா உள்ள போ. போறேன். போய் ஒரு கப் காஃபி கேளு. காசு? அடிச்சி, நான் சொல்ற மாதிரி கேளு. சரி, காபி வாங்கியாச்சு. மடமடான காஃபியை குடிச்சிட்டு டபரா செட் எடுத்து லபக்குன்னு சட்டைக்குள்ள போட்டுக்கோ. நீ அந்த ரூட்ல வர்றியா? ஆமாடா, நான் வந்து உன்னை காமிச்சு கொடுத்துறேன். அடி பாவி, உண்ட வீட்டுக்கே 2 சரிடி. எனக்கு 5 ரூபாய் கிடைக்குதுல்ல? எனக்கு 4 உத கிடைக்கும். இல்லன்னா மாவாட்ட சொல்லுவாங்க. ஆட்டிட்டு வரவா? ஆட்டிட்டு வா. 5 ரூபாய் இருக்குல்ல, ஜாலியா தின்னுவோம். எனக்கு பயமா இருக்குது. டேய் போடா. டேய் போடா.
என்ன வேணும்? ஒரு காஃபி கொடுப்பா. சார் 5 ரூபா கொடுங்க சார். எதுக்குயா? அந்த பைய டவரா சட்டை எடுத்து சட்டைக்குள்ள போட்டுட்டான் சார். எந்த பையயா? அந்த உட்கார்ந்து இருக்கிற அவன் தான் சார். அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார். எனக்கு 5 ரூபா கொடுத்துட்டு அவன் அடிங்க சார். தயா, என்னமோ பெரிய ஐடியா கொடுக்கறனா இப்படி கடைசியில காலவாரி விட்டேடு. எனக்கு எப்பவுமே ஐடியா கொடுக்கத்தான் தெரியும் விஜய், ஆனா இப்ப செய்ய முடியலையே. எதுக்கு இந்த ரூபாய் நோட்ல கையெழுத்து கேக்குற? இந்தியா புறவே சுத்தி பார்க்க உனக்கு வசதி இல்ல, உன் பேராவது சுத்திட்டுமே போடு. ஜெய் 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 விஜய் விஜய். வெரி குட். இப்ப இத என்ன செய்ய போற? இதை எடுத்துக்கிட்டு போய் சார் சார் இந்த 500 ரூபாய் நோட்டுக்கு செல்ல கொடுங்க சார். உங்க முதலாளியா வந்து கேட்டிருந்தாலும் தந்திருக்க மாட்டேன். நீயே வந்திருக்க. குடு குடு. என்னங்க? எல்லாத்தையும் பார்சல் பண்ணுப்பா. சில்லறை வேணும்னா அடிக்கடி வாங்க. தேங்க்ஸ். இந்தாங்க பில். எவ்வளவு ஆச்சு? 450 ரூபா. ம் ம், என்ன? கேஷ். இப்பதானே 500 ரூபாய் நோட்டு கொடுத்தேன். எப்ப சார் கொடுத்தீங்க? எப்ப சார் கொடுத்தீங்களா? இந்த ஃப்ராட் வேலையில நம்ம கிட்ட வேண்டாம். ஐயோ, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். நல்லா நினைச்சு பாருங்க. கீழே படுங்க. ஆ? எதுக்கு? நான் உங்களை தாண்டி காட்டுறேன். அதெல்லாம் வேண்டாப்பா. உன் சாமான்ல இப்படி எடுத்து வச்சுட்டு மரியாதையா போயிடு. இல்ல போலீஸ கூப்பிடுவேன். ஆமா. யோ கண்ணாடி, இது அநியாயம். யோ கண்ணாடி, இது அக்கிரமம். உன் கல்லாப்பட்டியை திறந்து பாரு. நான் கொடுத்த 500 ரூபாய் நோட்டு இருக்கும். என்னப்பா சொல்ற? காலையில இருந்து வியாபாரம் நடக்கு, இதுல 500 ரூபா நோட்டு இல்லாம போயிடுமா? அடப்பாவி. சார் சார் சார், எல்லாரும் வாங்க சார். சார் இந்த அக்கிரமத்தை பாருங்க சார். நான் வெளியூருக்காரன் சார். பணம் கொடுத்தேன் இல்லைங்கிறாரு சார். வேணும்னா ஒரு அடையாளம் சொல்றேன் சார். 500 ரூபாய் நோட்லயும் விஜய் விஜய்னு கையெழுத்து போட்டிருக்கேன் சார். கேளுங்க, இல்லைன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ கேக்குறேன். இவ்வளவு தூரம் சொல்றாருல, கொஞ்சம் பாருங்க சார். ஏன் சார் இப்படி கொள்ளடிக்கிறீங்க? இருந்தா எடுத்து கொடுங்க, இல்ல வெளியே போக சொல்லுங்க சார். முழிக்காதீங்க சார், கல்லாப்பட்டியை தரங்க. என்ன சார் இது? ஆ, ம். ம். விஜய் 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 விஜய். உள்ள வாங்கி போட்டுட்டு ஏன் தகராறு பண்ற? நேரத்துல உட்கார்ந்திருக்கவங்களுக்கு ஞாபகம் அதிகமா இருக்கணும். நல்லா கேளுங்க சார். மீதி பணத்தை ஒழுங்கா கொடுக்கல நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருவேன். போலீஸுக்கா? ம். ரொம்ப தேங்க்ஸ் சார். விடு. என்ன இப்படி வெடுக்குன்னு இழுத்துட்டு வந்துட்டேன்? நீ ஏன் அவளே பாத்துட்டு நின்னு? நன்றின்னு சொன்னா பரிதாபமா இருந்துச்சேன்னு பார்த்தேன். அவன உனக்கு நன்றி சொல்றது? அவ மானத்தையே காப்பாத்தணும்ல, நன்றி சொல்லக்கூடாதா? சரி போகட்டும். அவகிட்ட என்ன நீயே போயிட்டு வரேன்னு பழையிறது. ஒருத்தர் வீட்டுக்கு போனா வரும்போது போயிட்டு வரேன்னு சொல்றதா மரியாதை. அதுக்காக அவ என்ன உன்னை ஒரு மாதிரியா பாக்குறது? அவ பார்த்தா என்ன பண்ண சொல்ற? இனிமே உன்னை யாரும் அப்படி பார்க்க கூடாது. இது என்னடா வம்பா போச்சு? நான் என்ன உத்தமபுத்திரன் சினிமால சிவாஜி மூமுடி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டுக்க முடியும்? இவர் பெருசா ஹெல்ப் பண்ணுவாரா? அவங்க நன்றி சொல்லுவாங்களா? இத பாரு, இனிமே நீ யாருக்காவது ஹெல்ப் பண்றதா இருந்தா வயசான கிழவங்களுக்கு தான் பண்ணணும். சரி, உனக்கே பண்றேன். ஏய், என்ன கிழவி நான் நினைச்ச சொல்லித்தான் தெரியணுமா? கிட்ட நான் மூச்ச பாரு. கிண்டலா பண்ற. ஐய, இது என்னடா வம்பா போச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, இப்ப என்ன ஆச்சு? வெயில் காலம் அதான். இத்தனை மாசம் 9 மாசம். உன் பொண்டாட்டிக்கு இல்லையா, உனக்கு? அட எனக்குதாயா 9 மாசம். ஒரு மாசம் முடிஞ்சு போச்சா, இன்னும் 8 மாசம் இருக்குது. என்னங்கிற? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு வந்த? ஐயோ, இததான் கோர்ட்லயே கேட்டாங்க. விழாவறியா சொல்லி கொடுத்தேன். அவங்களே மன்னிக்கல, உள்ள அமிச்சிட்டாங்க. ஆமா, பின்னாங்கிற? உன் வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கலாம் தாயா கேட்டேன். ஏன் பெரிய புஸ்தகம் போட போறீங்களோ? இவர் பெரிய பாரதியாரு, வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகமா போறதுக்கு. கேட்டா சொல்லுவியா? ஏன் அப்படி அடம் பிடிக்கிற? ஐயோ, இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, விசாரணை முடியல. அது ஒரு சின்ன சமாசாரையா. இத போய் கவர்மெண்ட்ல பெருசா எடுத்துட்டாங்க. 2 ரூபாய் நோட்டு அடிச்சேன், தப்பா? அடிச்சதான் அடிச்சே, ஒரு 50 100 அடிச்சிருக்கப்படாதா?
அடே உசுரு என்னடா நீ சீக்கிரமா திரும்பிட்ட? வெளியில இருக்க முடியலவா, ஆ. ரொம்ப கஷ்டம், அதனாலதான் வெந்துட்டேன். அப்படி என்ன கஷ்டம்? என்ன கஷ்டமா? வருஷம் நீங்க இங்கேயே கிடக்குறீங்க. நான் ஒருத்தன்னா வெளியே போய்க்கணும் உள்ள வந்துக்கணும், வெளியே போய்க்கணும் உள்ள வந்து கிடக்குறேன். எனக்கு இல்ல அந்த கஷ்டம் தெரியும். சரி சொல்ல தெரிஞ்சுக்கிறோம். சொல்றேன் ஜனங்க, எதுக்கு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சர்க்கரைக்கு கியூ, கிருஷ்ணாலுக்கு கியூ, அரிசிக்கு கியூ, இப்படி கியூலயே இல்லைன்னு அவங்க ஆயுசு முடிஞ்சிரும் போல இருக்குது. ஆமா, அரசியல் கட்சிங்கெல்லாம் என்ன சொல்லுது? அரசியல் பத்தி நீ என்ன கேக்குறது? அரிசியை பத்தி கேளு, நான் சொல்றேன். அரஞ்சண்ணா இப்ப அரிசிக்கலையா வந்தது? அரிசிக்கு என்ன வந்துதா? அரிசி விக்கிற வேலைய பார்த்தா யாரும் சோறு ஆக்க கூடாது, வாய்க்கரிசிக்கு கொஞ்சம் அள்ளி போட்டுங்க அப்படின்னு சட்டம் வந்தாலும் வந்துரும் போல இருக்குது. முன்னையெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு வாட்டி உள்ள போயிட்டு வந்தாதான் புத்தி வரும்னு. இப்ப நீங்க வெளியே போயிட்டு வந்தாதான் புத்தியே வரும். இக்கரைக்கு அக்கறை பச்சைக்கிற மாதிரி உள்ளே அப்படிதான் இருக்கு. கண்ணா, இதுல ஒரு விசேஷம் என்ன தெரியுதா? நம்மள மாதிரி குத்தம் செஞ்சு மாட்டிக்கிட்டு சகஜம். ஒரு குத்தமும் செய்யாம நிரபராதியா வந்து மாட்டிக்கிட்டுங்களா, அவங்க மனசு என்ன வேதனைப்படும் தெரியுமா? ஆமா ஆமா, அப்படிதான் ஒரு பொண்ணு உள்ள வந்து மாட்டிக்கிட்டான். சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். இது வரைக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு 50-60 பேருக்கு எடுத்து கொடுத்திருப்பேன். எல்லாரும் ஓன்னு இருக்காங்க சார். சார், நீங்களும் ஒரு பாலிசி எடுத்துங்க சார். ஓஹோன்னு இருப்பீங்க சார். தம்பி, வீட்டை பாத்தியா? ஓஹோன்னு இருக்கு சார். இவ்வளவு வசதி இருக்கு, எனக்கு இன்சூரன்ஸ் தேவையா? உங்களுக்கு தான் தேவை. நீங்க ஒரு அரசியல்வாதி. ஒரே தேர்தல்ல எல்லாம் அம்போன்னு போயிடு சார். நான் தோத்து போயிடுவேன்னே முடிவுக்கு வந்துட்டியா? அட, தோத்து போயிட்டு தான் வச்சுக்கங்களேன். வச்சுக்கிறதா? அப்ப பரவாயில்ல. சார், நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க. சின்ன வயசுலயே தேக பயிற்சி எடுத்த உடம்புப்பா. அவர் சாப்பாட்டுல கூட அது வேணும் இது வேணும்னு கேட்கவே மாட்டாரு. வாயை கட்டிக்கிட்டு பேசாம இருப்பாரு. ம், அம்மா எப்படி? அவ எதையுமே ஒழுங்கா கட்டுறது இல்ல. பார்த்தாலே தெரியுது. ஏன் சார், எல்லா அரசியல்வாதியும் நான் பிடிச்சிட்டேன். ஆனா உங்களை மட்டும் பிடிக்கவே முடியல சார். புடிய ஏன் சார், எவ்வளவு எடுத்துக்கிறீங்க சார்? 5 லட்சத்துக்கா? தம்பி தம்பி தம்பி, இந்த இன்சூரன்ஸ் பாலிசி விவகாரம் எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா விளக்கமா சொல்லு. சொல்றேன் சார். சார், இன்னைக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்துக்கிறீங்க. நாளைக்கு பொட்டுன்னு போயிடுறீங்க. செத்து போயிட்டு தான் வச்சுக்கங்க. செத்தா எங்க வச்சிருக்க போறாங்க? கொண்டு போய் எரிச்சிட மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் குழந்தை டாடி டாடின்னு, அப்புறம் பாடி பாடின்னு. தம்பி, தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தா? என்ன சார் இது? அரசியல்வாதிகள் ஏன் சார் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? அவங்க அடுத்தவங்களே பண்ணிக்க வைப்பாங்க. பண்ணிக்க வைப்பாங்க, சரி. ஐயா, இப்ப நாங்களே பண்ணிக்கிட்டோம். பிரீமியம் கட்டம் 1 வருஷத்துக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிட்டா ஒண்ணும் கிடைக்காது. அதுக்கப்புறம் பண்ணிக்கிட்டா கிடைக்கும். என்னங்க, அவர் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. 1 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிட்டாதான் கிடைக்குமா? அது சரி, கேலண்டர் நல்லா பார்த்து வச்சுக்கிடு. தம்பி, உணர்ச்சி வசப்பட்டு என் கட்சி தொண்டனை என்ன கொலை பண்ணிட்டான்னா அந்த உண்மையான தொண்டனுக்கு தூக்கு கிடைக்கும். உங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பணம் கிடைக்கும். கேட்டுக்கடி, நான் எப்படி செத்தாலும் உனக்கு தான் பணம். அது போகட்டும் சார். சார், எவ்வளவு ரூபாய்க்கு பாலிசி எடுத்துக்கிறீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஒரு 25,000. அடச்சை! என்னப்பா சார், ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்துங்க சார். 10 லட்சமா? ஆமா சார். அடுத்த எலெக்ஷன்லயே நீங்க எம்எல்ஏ ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் மந்திரி ஆயிடுவீங்க. மந்திரி ஆயிடுவேனா? மந்திரி ஆயிட்டு தான் வச்சுக்கங்களேன். சார், நீங்க அடிக்கடி வச்சுக்கங்கன்னு சொல்லாதீங்க. அவருக்கு ஏற்கனவே ராத்திரியில வர்றது லேட்டு. ஓ, அந்த மாதிரி கேஸோ? ஏன் இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்றேன்? ஏன் சொல்லக்கூடாதா? நான் வச்சிருக்கத ஒரு 3வது மனுஷன்கிட்ட சொல்லலாமா? ஆமா, நீங்க மட்டும் 3 மணிக்கு 4 மணிக்கு வருவீங்க. நான் மட்டும் 3வது மனுஷங்க 3வது மனுஷன்கிட்ட சொல்லக்கூடாதா? அரஞ்சண்ணா. ஐயோ சார், கவலைப்படாதீங்க சார். சார், இப்பவே ஒரு பாலிசி எடுத்துங்க. அதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கு அறப்பட்டு செத்தாலும் இன்சூரன்ஸ்ல பணம் உண்டு. அப்ப போடு ஒரு 10 லட்சத்துக்கு. 10 லட்சமா? யோசட்டு நல்லா இருக்குது. வரிசை பாக்குறேன். சேட்டு, ரொம்ப உரசாத. நான் இத சொல்லல, அத சொன்னேன். உரசி 6 பவுன் அந்த 5 பவுன் ஆயிடுச்சு. தங்கம் சுத்தா தங்கம். பின்ன உரசி பார்த்தேல்ல? எடை போட்டு பாக்குறேன். பாரு. இந்தாமா, 5 பவுன் கூட வராது, 4.5 பவுன் தான் வருது. ஏய், இதுக்கு முத கடையில ரொம்ப உரசிட்டாங்க போல இருக்கு. ஆமா. சேட்டுக்கு கடைக்கு போனா கண்டிப்பா உரசு வாங்கும். உரசாம வாங்க மாட்டாங்க. உன் உருவத்தை பார்த்தாலே தெரியுது. அது சரி, எவ்வளவு கொடுப்ப? இதே பழைய பவுனும் 3000 ரூபாய் தருது. யோ, என்னையா அது கொடுமையா இருக்கு? 4000 ரூபாய் வேணுங்க. 3000. போயா, அப்படின்னா நகைய கூடிய. கொள்ளக்காரா. யார பார்த்து கொள்ளக்கார சொல்றேன்?
நானா ரோட்ல போய் நின்னுகிட்டு சாமான கொண்டாங்கோன்னு கேக்குறேன். உங்களுக்கு கஷ்டம் வருது, நீங்க இஷ்டப்பட்டு இங்க வருது. சரி சரி, எந்த கடைக்கு போனாலும் இப்படித்தான் சொல்லுவானுங்க. கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வா. இந்தாயா. 1 2 3. லட்சுமியை தூக்கி போடுற இல்ல, இதுக்கு நீ அனுபவிப்ப. எல்லா லட்சுமி திரும்பி வருது.